வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயில் பயங்கரமாக கொளுத்துதுங்க. தயவு செஞ்சு அனைவரும் காலையில் 10 மணியிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. மண்டையை பொழக்குதும்பாங்க. மண்டையை பொழக்குதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல அப்படியே ஊடுருவி உள்ளே ஹீட்டு இறங்குதுங்க. அந்த மாதிரி வெயிலில் தயவு செஞ்சு யாரும் வெளியில் போகாதீங்க. போனால் அன்றைக்கி ஒன்றும் தெரியாது, மறுநாள் தலைவலி வரும், பாடி ஹீட் ஆகிடும். அந்த சூரிய கதிர் மேலே ஊடுருவி பட்டதுனால ஸ்கின் அலர்ஜி வரும். திட்டாக சிகப்பாக அரிப்பு தடிச்சு போகும், மஞ்சக்காமலை வரும், சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற அம்மை வரும், கண்வலி வரும், ஸ்டொமக் பெயின் வரும், வயிறு புண்ணாயிடும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த சூரிய கதிர் பட்டதுனால நமக்கு வெப்பம் தாங்காமல் ரிஃபெக்ட் கொடுக்குங்க. ரீஎஃபெக்ட் இருக்குது நமக்கு. அதனால் ரீஎஃபெக்ட் பண்ணாமல் நாம் வெளியில் போகாமல் கூடுமான வரைக்கும் நாம் குளிர்ச்சியாக எங்கே இயற்கை காற்று அடிக்குதோ, திருவாசப்படியில் சாயந்தரம் நம்ம வீட்டு வாசலில் எப்படியாப்பட்ட வாசலோ அந்த வாசலில் நீங்கள் ஒரு காற்று வர இடத்துல கொஞ்சம் கொசுக்கடி இல்லாமல் இயற்கை காற்று வாங்குங்க. செயற்கை காற்றாகிய ஏசி, ஃபேன் 24 ஹவர்ஸ் உட்காந்துருக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக தாங்க பேசுகிறேன். வெய்ய காலத்தில் நம்ம உடம்ப தற்காப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். நீர்க்காய், பூசணிக்காய், தர்பூசணி பழம், வெள்ளரி பிஞ்சு தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்லாம், சாலட் போட்டு சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். வெள்ளரிக்காயை, புடலங்காய், பூசணிக்காய் வாங்கிட்டு முழுசாக வாங்கி கூட நீங்கள் 1 வீக் வச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லை பீஸ் போட்டும் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி வாங்கி பூசணிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், அவியல் வச்சு சாப்பிட்லாம், அடை அவியல் போட்டு சாப்பிட்லாம், மோர் குழம்புல போட்டு சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். சாலட் போட்டு பச்சையாக கூட சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லதுங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம உடம்ப பாதுகாத்து கொள்ளணும். நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த வகை கீரை செட் ஆகுமோ, முக்கால்வாசி பூச்சி இல்லாமல், உரம் இல்லாமல், இயற்கையாக வீட்டுக்கு வீடு தானாக வளர்கிற முருங்கைக்கீரை ரொம்ப புரதச்சத்து. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ எல்லாமே சமைச்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டு கொல்லையில் முருங்கை மரம் இருந்தால் அதனுடைய பயனே நமக்கு தெரியாத போயிடும். அதனால் முருங்கைக்கீரையை கிடைக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு குடிக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப புரதச்சத்து நிறைந்ததுங்க. அது காய், பூவு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ள கீரையில் சிறந்த கீரை முருங்கைக்கீரைங்க. அடுத்தது முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிறைய கீரை வகை இருக்குது. அரைக்கீரை, பருப்புக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, அவத்திக்கீரை எல்லாமே உடம்புக்கு சத்து உள்ளது தான். ஆனால் சில நேரங்களில் மட்டும்தான் அந்த கீரைகள்லாம் கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் போனால் கூட அவத்திக்கீரை வாங்கினான்னு போனால் அவத்திக்கீரை இருக்காது, தீர்ந்து போயிடும். மணத்தக்காளி கீரை வாங்கினா 2 கட்டு வாங்கினா தான் கொஞ்சமாக தேரும், பூச்சி இருக்கும். சுத்தமான கீரை என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை. இது அக்கம் பக்கத்தில் நம்ம தெருவில் யார் வீட்டில் இருந்தால் கூட 10 ரூபா கொடுத்தா ஒரு கை பிடிச்சபடி உடச்சி கொடுத்துருவாங்க. அதை நம்ம துவட்டி சாப்பிட்டுக்கலாம், கூட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம், எப்படியோ. இல்லை இன்றைக்கி முடியல உருவி வச்சுட்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம். அதனால் கீரை கிடச்சா முருங்கைக்கீரை வேண்டானே சொல்லாதீங்க. நீங்கள் கண்ணில் எங்கே தென்பட்டுதோ அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லதுங்க, கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. நல்லா கீரை வகை வாரத்தில் 2 நாள் 3 நாள் கீரை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி,
எல்லா விட்டமின்ஸும் கீரையில் இருக்குது. அதனால் கீரை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ணும். அடுத்தது பழம், அடுத்தது நீர்ச்சத்து உள்ள கறிகாய்கள். பழத்துலேயும் வந்து புரதம் நிறைந்த பழம்லாம் நிறைய இருக்குது. திராட்சை டெய்லி சாப்பிட்லாம். மாதுளம்பழம், தர்பூசணி பழம், அப்புறம் இந்த வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளரிக்காய் முத்தி போய் சீசன் அப்போ தான் வரும். அது கிடைச்சாலும் சாப்பிடுங்க. விளாம்பழம், நிறைய பழம் வந்து புரதம் நிறைந்தது இருக்குது. அதை மாதிரி உள்ளதாக சாப்பிடுங்க. காரம் அதிகம் சாப்பிடாதீங்க. அல்சர் மாதிரி வயிறு ஃபார்ம் ஆகிடும். செரிமான சக்தி இல்லாமல் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஏப்பம்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். உடனே அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா, வயிறு பொறுமலாக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போனேன், சாப்பிட்டேன், ஜீரணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காஞ்ச மல்லி இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 3 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3ஐயும் வச்சு நல்லா மிக்சியில் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வடிகட்டி அதில் 3-4 ட்ராப் லெமன் புழிஞ்சு உப்பை போட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சிருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு வயிறெல்லாம் அந்த ஏப்பம் விடுறது, புளிச்ச ஏப்பம் விடுறது, கடகடன்னு இறையிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 2 ஹவர் 3 ஹவர் கழித்து பசி எடுக்கும். பசித்ததும் சாப்பிடுங்க. அது அந்த சக்கையை போட்டு இன்னொரு ட்ரிப்பு ஈவினிங்கில் அரைச்சி வடிகட்டி அதே மாதிரி 3 ட்ராப் 4 ட்ராப்பு லெமன் பொழிஞ்சு உப்பை போட்டு குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள பிரச்சனை நீங்கி போயிடும். செரிமான சக்தி இல்லாத போகிறதெல்லாம் சரியாயிடும். அதே இது புண்ணாக இருந்தால் நீங்கள் லெமன் போடக்கூடாது, வெறுமனே குடிக்கலாம். லெமன் புண்ணாக இருந்தால் லெமன் செட் ஆகுது. அது வந்து சிட்ரிக் அமிலம் புண்ணை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். 4 ட்ராப்பு விடுறதுனால தப்பு இல்லை. ஆனால் புண்ணாக இருந்து உங்களுக்கு நெஞ்சு எரிச்சலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லெமன் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஜீரகமும் மல்லியும் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளத்தை நீக்கிடும், இஞ்சியும் சேர்ந்து. அதனால் அதை வந்து கெசாழமாக அரைச்சி வடிகட்டி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டிங்கன்னா கம்முன்னு போட்டுடுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கும். நல்லா மோர் சாதம் சாப்பிடுங்க, தயிரை விட்டு சாப்பிடுங்க, வயிறு செட் ஆகிடுங்க. நிறைய பேர் அசிடிட்டி ப்ராப்ளத்தினால தவிக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கும்போது காரத்தை குறைச்சிடணும், காபி டீயை குறைச்சிடணும். நான் டாக்டர் இல்லை, அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அதுமாரி ப்ராப்ளம் இருந்து நல்லபடியாக போயிருக்கு. நான் வந்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன், நான் டாக்டர் கிடையாது. அதனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே உணருவீங்க. இது வந்து நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிற தனியா, கொத்தமல்லி, ஜீரகம் 2ம் நம்ம ரசத்துக்கோ இல்லை வறுத்த சாம்பாருக்கோ பொடி பண்ணி போடுற ஐட்டம் தான். அதனால் இது வந்து பயப்பட வேண்டாம். அதனால் ஜீரகமும் மல்லியும் ஒரு தேர் இஞ்சியும் வச்சு நசுக்கி அரைச்சி குடிச்சிட்டு வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் உள்ள பிரச்சனை நீங்கிடும். அதே இது புண்ணாக இருந்ததுன்னு சொன்னால் தயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இட்லிக்கும் தயிர் போட்டு சாப்பிடுங்க, மத்தியானமும் தயிர் சாதமே சாப்பிடுங்க, நைட்டுக்கும் இடியாப்பம் பால், தேங்காய் பால் இல்லை இட்லி தயிர் அப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் சாப்பிட்டு கீரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் புண்ணு, வயிற்று புண்ணு சரியாயிடும். ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் சளி பிடிக்காமல் இருந்ததுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடம்ப கண்ட்ரோலாக வச்சுங்க. வர்றது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம்தான் மழை பெய்யும். அது வரைக்கும் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வெயிலில் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க. வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி இப்போதைக்கு உள்ள காலத்துக்கு கண்டிப்பாக வரும். அதனால் காலையிலே கூடுமான வரைக்கும் விடிய காலம் எந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டு ஒரு 8-8:30 வெளியூர் போகணுமா பஸ் ஏறி போயிடுங்க, ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. அதேமாரி ஈவினிங் வந்து 3:30 மணிக்கு மேலே நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்தீங்கன்னா, உச்ச வெயில் படாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயில்லேருந்து அவதிப்படாமல் இருக்கலாம். அதனால் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துங்க. என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க, இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் பார்க்குறவங்க எல்லாமே புதுசாக தான் பார்ப்பீங்க. பார்க்குறவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுமாரி கருத்துள்ள வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.